அதனாலதான் நபிகள், நானும் மரணித்து போவேன், நீங்களும் மரணித்து போவீர்கள், உலகத்தில் பிறந்த அனைத்து வஸ்துக்களும் குல்லு நஃப்ஸின் தாயிகத்துல் மௌத், மரணத்தை சுவைக்கக்கூடியது. அல்லாஹுவை தவிர எல்லா படைப்பினங்களும், மலக்குகளில் இருந்து, மனிதர்களில் இருந்து, விலங்குகளில் இருந்து அனைவர்களும் மரணித்து போவார்கள் என்பதை நினைத்து நினைத்து உங்களுடைய வாழ்க்கையை திருப்பிக் கொள்ளுங்கள் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். கபூர் நம்மை நினைக்குகிறது. மரணத்தை ஒரு நாளைக்கு 7 முறையில் நிறைக்க வேண்டும் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். நாம அடங்க போற கபர் நம்ம நினைக்குது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்க உங்களுடைய மரணத்தை நினைத்து பாருங்கள். உங்களுடைய மரணம் உங்களுடைய சிந்தனையில் இருக்குமையானால் நிச்சயமாக நீங்கள் நல்ல மனிதர்களாக இந்த உலகத்தில் வாழ்ந்து போவீர்கள் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா வாழும் காலங்கள் எல்லாம் நல்ல மனிதர்களாக வாழ்ந்து கடைசி நேரத்தில் நம்முடைய ஈமானோடு மரணிக்கின்ற நல்ல பாக்கியசாலிகளாக அல்லாஹ் நம்மை ஆக்க வேண்டும். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா இறந்து போனவர்களின் குடும்பங்களுக்கு பொறுமையையும், இறந்து போனவர்களுக்கு சுவர்க்கத்தையும் அல்லாஹ் தந்தருள் பாலிப்பானாக.